Whenever I put a video on any topic, but I will explain you in a multi-language. As you saw in the thumbnail of the YouTube, first time on YouTube I am trying to teach in 3 different languages. Hi நண்பா, இந்த வீடியோ நம்ம என்ன சொல்ல போறோம்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோலேயே ஸ்டார்டிங்காக இந்த நான் எது ஸ்டார்ட் பண்ண நீட் சேனல்னு சொல்லிட்டு வரும். லாஸ்ட்டாக ஒரு ஸ்பெஷல் திங்ஸ் சொன்னேன். அதில் என்னென்ன மல்டி லாங்குவேஜ் பற்றி நான் வந்து டெஃபினட்டாக எந்த வீடியோ சொன்னாலும் சம்மரியை வந்து நான் வந்து மல்டி லாங்குவேஜ் சொல்லுவேன்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ தான் நான் உங்கள் ப்ராமிஸ் நான் வந்து நிறைவேற்றுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் வந்திருக்கேன். நினச்சிருக்கலாம், நான் லாஸ்ட் 2-3-4 வீடியோஸ்லாம் நீங்கள் போர்ட்ரேட் பண்ணது வரைக்கும் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணேன். அது ஒன்றும் கிடையாது. ஏன்னா வந்து லாஸ்ட் வீடியோஸை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நேரம் எடுத்துருக்கோம் வீடியோ வந்து அப்லோட் பண்ணேன். 20-25 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் போனோம். அதுக்கு மேலே போனால் நல்லா இருக்காது. அதை நினச்சா நான் வந்து அதாவது 30 மினிட்ஸ் மேலே போச்சுன்னா அந்த வீடியோ கட் பண்ணிட்டு பார்ட் 2 போடுறது அதெல்லாம் இருக்கும் போது இப்போ வந்து நான் வந்து ஃபுல் வீடியோ வந்து ஒரு 3 டாபிக்ஸ் எடுத்திருக்கேன். மந்த்லி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், பர்ஃபெக்ட் டைம் டேபிள், அதே மாதிரி வந்து டெய்லி ரொட்டீன் சம்மரியை தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நல்லாயிருக்கும், நீங்கள் பார்த்தா இதை நான் உங்கள் தமிழில் என்னென்ன சொல்லணுமோ என்னென்ன கிளாரிட்டி கொடுக்கணுமோ எல்லாம் பண்ணுறேன். டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க டெஃபினட்டாக சொல்கிறேன். உங்கள் லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கலாம். நல்லா புரியும். எல்லா வீடியோவும் ரொம்ப கிளாரிட்டியோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ என்னோட மெயின் மோட்டிவ் என்னன்னா, ஹவு டு கிராக் நீட் 2005 தான் மெயின் மோட்டிவ். ஏன்னா ஃபியூச்சரில் அப்கமிங் வீடியோஸ் கூட எனக்கு தெரிஞ்சு மெயின் மோட்டிவ் நம்ம இதை எடுத்துக்க போகிறோம். நீட் 2005 எப்படி கிராக் பண்ணலாம், அதாவது டைட்டில் கூட நான் வந்து நோட் புக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹவு டு கிராக் தான் போட்டிருக்கேன். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் முன்னாடி வீடியோ சொல்லியிருக்கேன், மை லேப்டாப் மோட்டிவேஷன் டு அட்வைஸ் டு ஆல்னு சொல்லிட்டு. இந்த மோட்டிவேஷன் என்னன்னா, நீங்கள் வந்து இப்போ இருக்கிறது எப்படி, இப்போ நீட் கிராக் பண்ணுறது முன்னாடி எப்படி, கிராக் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு என்ன விஷயம் கிடைக்க போகுது, என்ன நடக்கும், என்னென்ன சேஞ்சஸ் வரும், அந்த விஷயத்த ரொம்ப டீட்டெயிலாக ஒரு 1 இயரால் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதால 1 இயர் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதால உனக்கு என்னென்ன விஷயம் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் ஃபியூச்சரில் என்னென்ன நடக்கும், என்னென்ன ரெஸ்பெக்ட் உனக்கு கிடைக்க போகுது, என்னென்ன விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்த நீங்கள் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு ஃபீலோட ஒரு நல்ல மோட்டிவேஷனாக நான் பேசியிருக்கேன். ரியலைஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் ரியலைஸ் பண்ண டெஃபினட்டாக மோட்டிவேஷனாக ஒரு ஃபீல் ஆகும். அந்த ஒரு டீட்டெயில் வீடு நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனை கொடுத்து நீங்கள் டெஃபினட்டாக பாருங்கள். அதே மாதிரி என்ன நான் சொல்லணும்னா, இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க 3 இயர்ஸ் சார், 3 இயர் ட்ராப் எடுத்துட்டேன் சார், 3rd இயர் சார் ட்ராப் எடுத்தது, நான் 3rd ட்ராப் சார் நான், இல்லைனா ஒரு 4th ட்ராப் சார் நான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சொல்லும்போது என்ன பண்ணணும்னா, இது வந்து வர்த்தா இந்த மாதிரி நம்ம பண்ணலாம், நம்ம லைஃப் ஃபேஸ் பண்ணலாம். நம்ம வேஸ்ட் நிறைய பேர் இன்ஜினியரிங் பண்ணி ஜாயின் பண்ணி முடிச்சு வேலைக்கே போயிட்டா, நான் இன்னும் ட்ராப் நான் இன்னும் சேராமல் வீட்லேயே உட்காந்துட்டு இருக்கேன் சார், அந்த மாதிரிலாம் ஃபீல் இருக்கும் நிறைய பேருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது நான் என்ன சொல்வேன்னா, இது வருது தாங்க, நிஜமாக சொல்கிற வருது தான். ஏன்னா நினச்சி பாருங்க, ஒரு ஃபோர்ஸரில் போட்டிருக்கேன், காட் டாக்டர்ஸ் ஹியூமன்ஸ் போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்ட விஷயம்னா, காடு தான் நம்ம மேலே இருக்கிறதுல மேலே பகுதி தான் காட்னு சொல்றது இல்லையா. நம்ம எல்லாரும் வணங்குறது வந்து காடை தான். அதே மாதிரி ஹியூமன்ஸ் இருக்காங்களே, இப்போ நம்ம நார்மலாக ஹியூமன்ஸ். ஆனால் நீங்கள் நீட் கிராக்கர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஹியூமன். ஆனால் நீங்கள் ஹியூமன்லேருந்து அதுக்கு மேலே ஒரு பகுதிக்கு போயிருக்கீங்க, அதான் டாக்டர். அது வந்து எங்குமே கிடைக்காது. ஒரு வருஷம் 2 வருஷம் ட்ராப் எடுக்கிறீங்க, ஜஸ்ட் ஆர்டர் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஹார்ட் ஒர்க் பண்ணி சின்சியாரிட்டி எல்லாம் பண்றீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப எல்லா விஷயத்த பண்றீங்க. ஆனா கூட நீங்க ஹியூமனுக்கு நெக்ஸ்ட் மேலே ஒரு பகுதிக்கு போகும்போது இந்த பகுதி யாருக்கு வராது. நீங்க ஆர்ட்ஸ் படிச்சாலும் சரி, இன்ஜினியரிங் படிச்சாலும் சரி, யாருக்கு இந்த விஷயம் வராது, டாக்டர்ஸ் மட்டும்தான் வரும். அதில் அவ்வளோ பெரிய விஷயம். நீங்க வருத்தெல்லாம் கேட்டீங்கன்னா அந்த ரெஃபரன்ஸ் சொல்றேன், ரொம்ப வருத்து. நீங்க பண்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நான் சொல்லுவேன். ஹியூமன்ஸ் நெக்ஸ்ட் மேலே போகுது, இந்த ஒரு விஷயம் பண்றதாலே வந்துருதுன்னா அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். டெஃபினட்டா நீங்க கேரண்டியா உங்க வருத்து தான் சொல்லுவேன் நான். ஒரு தப்பும் கிடையாது, நீங்க ட்ராப் எடுக்கிறது ஒரு தவறும் கிடையாது. அதான் நீங்க இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ரியலைஸ் பண்ண மோட்டிவேஷனா வேணும்னு நினைச்சீங்கன்னா டீட்டெயிலாக நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நீட் 2005 நீங்க படிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நீங்க மைண்ட் செல்ல வச்சுக்கலாம். என்னன்னா, நோ சேஞ்ச் இன் எலிஜிபிலிட்டி, ஒன்றும் சேஞ்ச் எல்லாம் கிடையாது, ஒன்றும் அவளை எலிஜிபிலிட்டி கேரியர் எப்படி இருக்கும் அதே வருஷம் அடுத்த வருஷம் அதே வருஷம் சேமாக தான் இருக்கும் நினைக்கிறேன். பேப்பர் வந்து மாடரேட்டா டிஃபிகல்ட்டா நிறைய பேர் தாட்ஸ் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மாடரேட் சேம் தான். லாஸ்ட் இயர் என்ன வந்ததோ மாடரேட்டா வந்ததோ இந்த வருஷம் எப்படி வந்தது மாடரேட்டா, போன வருஷம் அந்த மாதிரி தான் இருக்கும். அதே போன வருஷம் அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி மாடரேட் பேப்பர் தான். எதுக்குன்னா, யாரும் நீட் என்டிஏ வந்து எப்படி செட் பண்ண மாட்டான், அடுத்த வருஷம் நீ வந்துரு நான் உன்னை பாஸ் பண்ண விட மாட்டேன், நான் எல்லாரும் ஃபெயில் தான் சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். எல்லாருக்கும் மாடரேட் பேப்பர் தான். என்ன லைட்டாக கிரிட்டிக்கல் பேஸ் திங்கிங் கொஸ்டின் ரைட்டிங் இங்கிலீஷ் தவிர்த்து மற்றபடி இப்போ 1-2-3% வந்து கிரிட்டிக்கல் பேஸ் திங்கிங் ஏன் சொன்னேன்னா, சப்போஸ் இப்படியே நீங்கள் பார்த்தீங்க இந்த வருஷம் கட் ஆஃப் 2024 பார்த்தீங்கன்னு வைங்களேன், கட் ஆஃப் எல்லாம் ஒரு ஹிமாலயன் பீக் மாதிரி ஒரே வாட்டா கட் ஆஃப் ஏறிடுச்சு. அதெல்லாம் கொஞ்சம் கிரிட்டிக்கல் கொஸ்டின் திங்கிங் லைட் ஆட் பண்ணலாம் தவிர மற்றபடி பெருசாக சேஞ்சஸ்லாம் வராது. அதே மாதிரி இப்போ 2 பேர் நிறைய பேர்கிட்ட இந்த தாட்ஸ் என்ன இருக்குன்னா,
இல்லை சார் நீட் வந்து 2 ஷிஃப்ட் ஆகிடும் போல, ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டில் வந்து யார் எலிஜிபிலிட்டி மார்க் எடுத்தாங்களோ அவங்க மட்டும் தான் செகண்ட் ஷிஃப்ட் போய் அவங்க ஸ்கோர் பண்ணி அவங்களுக்கு தான் காலேஜில் கிடைக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. செகண்ட் 2 ஷிஃப்ட்லாம் வைப்பாங்கலாம் சொல்லி நினச்சிட்டு இருப்பீங்க. அது இது வரைக்கும் கன்ஃபார்மான எதுவுமே கிடைக்கல இன்ஃபர்மேஷன். ஜஸ்ட் ஒரு நேஷனல் மீடியாவும் ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் வந்தது இன்ஃபர்மேஷன். அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணும் ஆகல, அதை பற்றி யோசிக்க வேண்டாம், டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. அதே மாதிரி கட் ஆஃப் கேட்டு இதுவும் நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஏன்னா டிசைட் பண்ணணும்னா நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் நமக்கு தெரியும், எத்தனை அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க ஒரு நீட்டில் 225க்கு அது தெரியணும். இன்னொன்று வந்து பேப்பர் எப்படி இருக்குது, பேப்பர் லெவல் எப்படி, இந்த 2 விஷயம் வச்சு தான் நம்ம கட் ஆஃபை ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அது நமக்கு பண்ண முடியாது. அதாவது அது டைம் வேஸ்ட் பண்ணுறது வேஸ்ட். தயவுசெய்து இந்த மாதிரி யோசிக்காதீங்க. ஃபியூச்சரில் நம்ம 600+ எடுத்தால் கூட நம்ம காலேஜ் கிடைக்காது போல நம்ம வேஸ்ட் படிக்காது அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. டெஃபினட்டாக அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது. ஷிஃப்ட் வச்சாங்கன்னா செகண்ட் ஷிஃப்ட்டில் வரும்போது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியாயிடுவாங்க. ஏன்னா எலிஜிபிலிட்டி மார்க் வந்து 2 பாசிங் மார்க்ஸ் எடுக்கும், எல்லாரும் எடுக்க மாட்டாங்க. வெறும் 2 lakh ஸ்டூடெண்ட்ஸ் மேலே தான் இருக்கவங்க தான் எடுப்பாங்க. 24 lakhs 12 lakh ஸ்டூடெண்ட்ஸ் எடுப்பாங்க. அப்போ நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து என்னச்சுன்னா குறைஞ்சி போச்சு. 24 lakhsலேருந்து 12 lakh மாறிச்சு இந்த வருஷம். பார்த்தீங்கன்னா 12 lakh ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் நான் பாசிங் மார்க்ஸ் மேலே எடுக்க முடியும். அப்போ நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் குறைஞ்சிரும். அப்போ நம்ம கட் ஆஃப் கொஞ்சம் குறைய கூட வாய்ப்பு இருக்காது. அதெல்லாம் மைண்ட் செட்டாக மாற்றிக்காதீங்க. 600+ எடுத்தால் கூட மார்க் சீட் கிடைக்காது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கட் ஆஃப் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி சிலபஸ் வில் பி சேம். இதில் ஒரு மாற்று கருத்து இல்லை. சிலபஸ் சேமாக தான் இருக்கும். லாஸ்ட் இயர் தான் மாற்ற திருப்பிலாம் மாற்ற மாட்டாங்க. மேக்ஸிமம் சேத மாதிரி இருக்கும், சேமாக தான் இருக்கும். இன்னொரு விஷயம் மெயினாக சொல்லணும்னா ஃபர்ஸ்ட்டு 5 இந்த 2 சேஞ்சஸ்லாம் வர நம்மளுக்கு வந்து எது குழப்பதுன்னா இந்த 3 தான். என்ன சார் பேப்பர் எப்படி டிஃபிகல்ட்டாக இருக்குமா, செகண்ட் ஷிஃப்ட் நடக்குமா, கட் ஆஃப் எப்படி இருக்கும், அந்த மாதிரிலாம் ஏதோ ஒன்று யோசிச்சு இருந்துகிட்டே இருக்கும். அவங்களும் ஒரே ஒரு கோட் நான் சொல்கிறேன் எழுதுறேன். என்னோட மைண்டில் எப்படி வர்றது கோட் என்னன்னா, ஃபியூச்சர் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் வி டூ இன் ப்ரெசென்ட். நீங்கள் என்ன இப்போ பண்ணுறீங்க அதான் ஃபியூச்சரில் உங்களுக்கு நடக்க போகுது. ப்ரெசென்ட்டில் வந்து நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, ரொம்ப உழைக்கிறீங்க, என்னெல்லாம் பண்ணணும் எல்லாம் கரெக்டாக பண்ணி ஃபியூச்சர் டெஃபினட் நீங்கள் நல்லா தான் அமையும். ஒன்றும் செய்ய சொல்லாத, நான் டெஃபினட்டாக சொல்கிறேன். டெஃபினட்டாக உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அது உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும். எதுவும் தயவு செஞ்சு அந்த டைம் வேஸ்ட் பண்ணுறப்ப எதுவும் யோசிக்காதீங்க, எல்லா விஷயத்தையும் நடக்கும். இந்த ப்ரெசென்ட் டெஃபினட்டாக எஃபிஷியண்டாக யோசிக்கீங்க. ஏன்னா ப்ரெசென்ட்டில் நீங்கள் ஒரு லேசியாக இருந்து சோம்பேறியாக ஏதோ பண்ணணும்னு பண்ணினீங்கன்னா ஏன்னா ஃபியூச்சரில் ஒரு தப்பான ஒரு இடத்துக்கு ஒரு ஜிஎம் சீட் மிஸ் பண்ணுறதோ ஏதாவது ஒரு நிலைமை கூட நீங்கள் போயிடலாம். அதே நீங்கள் என்ன பண்ணணுமோ இப்போ நல்லா பண்ணீங்க டெஃபினட்டாக நீங்கள் சீட் கிடைக்கும். உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க, டெஃபினட்டாக உங்களுக்கு நடக்கும். இது மகாத்மா காந்தி சொன்ன ரொம்ப நல்லா சொன்னார். நான் சொன்னேன் நீ திரும்ப சொல்ல ஃபியூச்சர் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் வி டூ இன் ப்ரெசென்ட். நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. whether we can crack NEET 2025 in less than 9 months. இதை பார்த்தீங்கன்னா நல்ல கொஸ்டின் இது. நான் என்ன சொல்லுவேன்னா எஸ் தான் சொல்லுவேன் நான். ஏன்னா வந்து நீங்கள் ஒரு ஹானஸ்ட் ஹார்ட்வேர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க டெஃபினட்டாக சொல்கிறேன் நீங்கள் கிராக் பண்ண முடியும். நல்லா கிராக் பண்ண முடியும். ஆனால் நான் என்ன பண்ணுறேன் 24 lakh ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 lakh ஸ்டூடெண்ட்ஸ் ஆகுது ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. பட் ஆனால் வந்து 1 lakh ஸ்டூடெண்ட் தான் சீட்டே இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா 3 lakh ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 1 lakh ஸ்டூடெண்ட். அதால் ஹார்ட் ஒர்க் பண்ணுற மட்டும் முடியாது. ஒரு யூனிக்னஸ் உங்களை தனியான ஒரு யூனிக் பிளான் இருக்கிற உங்க கிட்ட, அப்போதான் உங்களால் கிராக் பண்ண முடியும். அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா மை டியர் ரிப்பீட்டர்ஸ் ஆர் ரீரிப்பீட்டர்ஸ், நான் என்ன சொல்கிறேன் இனிமேல் நான் என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. புதுசாக இருக்க அந்த சேர்ந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க, நல்லா யோசிங்க. நல்ல ஒரு விஷயம் நான் சொல்ல போகிறேன். யூ கேன் ஃபாலோ மை வேர்ட்ஸ் ஃப்ரம் நவ் ஆன்வர்ட்ஸ். நான் என்ன சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு நான் இப்போ ஜஸ்ட் ஒரு அந்த கொஸ்டின் எடுத்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. Why many of them lose confidence at the April end? Why many of them get into the problem of backlog? இதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா லூஸ் கான்ஃபிடன்ஸ். இதுக்கு 2 ஆன்சர் இருக்கு. ஒன்று பிளானிங் இல்லை, பிளானிங் இல்லை, ரிவிஷன் ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி இதில் பிளானிங் இல்லை. இந்த 2த்துல நான் மெயினாக இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறது என்னன்னா மெயினாக நம்ம கிட்ட பிளானிங் டெஃபினட்டாக இருக்கும். என்ன சார் இந்த பிளானிங் சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். பிளானிங் ஒன்று ஜஸ்ட் ஒரு பிளானர் இருக்கும். எங்கள் ஃபியூச்சரில் இந்த நான் பண்ண போகிறேன்னா அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நான் அப்புறமா பார்த்துக்கிறேன், நான் நடக்கும் அப்படியே பார்த்துக்கலாம், நான் மார்க் டெஸ்ட் தானே கொடுக்கணும், அப்போ ஃபியூச்சர் எண்டில் தருவோம் பார்த்துக்கலாம், அப்படிலாம் இருக்கக்கூடாது. என்னென்ன பண்ணணுமோ அது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து லேசியாக இல்லாமல் எஃபிஷியண்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. அந்த டைமுக்குள்ள நீங்கள் முடிக்க பார்ப்பீங்க. இல்லைனா நம்புறேன் நாளைக்கு பார்த்துக்கலாம், இப்போ பார்த்துக்கலாம், அப்போ பார்த்துக்கலாம் சொல்லி நம்ம அதே மாதிரி நினச்சிட்டு அப்படியே விட்டுருவோம். லேசினஸ் ரொம்ப அதிகமாக வந்துடும். அதெல்லாம் ப்ரோகாஸ்டினேஷன் கூட நடந்துடலாம். அதுக்கு நான் என்ன சொல்கிறேன் டெஃபினட்டாக உங்கள் பிளானிங் வேணும். அதுக்கு தான் ஒரு மந்த் வைஸ் பிளானை நான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபாலோ பண்ண இதே ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் இல்லை சார் நான் 4 சாப்டர் ஒரு 4 சாப்டர் ஃபிசிக்ஸில் பயோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயோ எல்லாத்தையும் 4 சாப்டர் முடிச்சுட்டு சார் நினச்சிங்கன்னா நீங்கள் பிளான் எடுத்து தான் மாற்றிடலாம். ஆனால் பிளானிங் ஒரு வாட்டி இந்த மாதிரி இருக்கிறோம் உங்களுக்கு, நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அதை நான் காட்ட போகிறேன். இந்த மந்த் வைஸ் பிளானர் கம்ப்ளீட் சிலபஸ் யூனிக்காக நம்ம எப்படி பண்ணலாம் இந்த விஷயம் தான் நான் உங்களுக்கு என்ன பண்ண போகுதுன்னா
திஸ் வில் டேக் யூ டு கெட் ஜிஎம்சி. ஒரு ஜிஎம்சி டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைச்சிடும் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறதா. நான் காட்ட போனேன், நீங்கள் ஜஸ்ட் ஒரு சமரைஸ் பண்ணி நான் காட்ட போகிறேன். டீட்டெயில்டாக பார்க்கணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டீட்டெயில்டாக நான் லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன், நீங்கள் பார்க்கலாம். ஹவு டு கம்ப்ளீட் மை நீட் போர்ஷன் பிஃபோர் மிட் ஆஃப் ஜனவரி பை மீ. அதை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டேட் கொடுத்துருக்கேன். ஒரு ஜஸ்ட் லெஸ் தென் 15 டேஸில் ஃபிசிக்ஸில் ஒரு 3 சாப்டர், கெமிஸ்ட்ரியில் ஒரு 3 சாப்டர், பயோவில் 3 சாப்டர். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயோலாம் செல் த யூனிட் ஆஃப் லைஃப், செல் டிவிஷன்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி எழுதிருக்கேன். இது காரணம் என்னன்னா செல் பேசிக் சாப்டர்ல நாங்கள் ஃபர்ஸ்ட் முடிச்சிடணும். ஃபிசிக்ஸில் பேசிக் சாப்டர்னா பேசிக் மேத் வெக்டர், அதான் ஃபர்ஸ்ட் நான் எழுதியிருக்கேன். அதே மாதிரி பயோவில் செல் த யூனிட் அண்ட் செல் டிவிஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். அது நமக்கு தெரிஞ்ச மட்டும் தான் ஜெனடிக்ஸ் எல்லாம் படிக்க முடியும். இன்வால்மெண்டோட அதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். இதுக்கு நான் டெஃபினட்டாக ஸ்டார்டிங் ஒரு ஆர்கனைஸ்டில் எல்லாம் பர்டிகுலர் வேல கரெக்டாக எழுதி வச்சிருக்கேன். நீங்கள் இதே கூட ஃபாலோ பண்ணலாம், நீங்கள் உங்களுக்கு தான் மாற்றணும் கூட மாற்றணும், உங்களுக்கு இஷ்டம். நெக்ஸ்ட் பார்த்தா திரும்ப ஒரு 15 டேஸ் போட்டிருக்கேன். செகண்ட் செக்ஷன் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ. இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 3 சாப்டர்ஸ், பயோவில் 4 சாப்டர்ஸ் கொடுத்துருக்கேன். ரிவிஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேஸ் கொடுத்துருக்கு. இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரிவிஷனுக்கும் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் இது இன்னொரு ரீசன் இருக்குது. பேக்லாக் இருக்குன்னா சப்போஸ் நீங்கள் வந்து இந்த சாப்டர் வந்து இந்த நேரத்துக்குள்ள நீங்கள் முடிக்க முடியலன்னா இந்த பேக்லாக் என்ன பண்ணலாம்னா, சப்போஸ் நார்மலாக வந்து நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து 4 லெக்சர்ஸ் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இந்த டைம் ரிவிஷன் டைம் என்ன பண்ணிக்கலாம்னா ரிவிஷன் வந்து 2 லெக்சர்ஸ் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு அந்த டைம் வந்து ரிவிஷனை கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பேக்லாக் வந்துன்னா ஒரு 2 லெக்சர்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம் ஒரு நாளைக்கு. நார்மலாக 4 லெக்சர்ஸ் பார்க்கறது 2 லெக்சர்ஸ் பார்த்துட்டு 2 லெக்சர்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு ரிவிஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டேஸ். சப்போஸ் உங்களுக்கு பேக்லாக் வாண்டர் பேக்லாக் வச்சுக்காதீங்க. ட்ரை டு கம்ப்ளீட் இந்த டைமுக்குள்ளேயே முடிச்ச மாதிரி பாருங்க. சப்போஸ் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சா இந்த ரிவிஷன் டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தேர்ட் செக்ஷன் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ கொடுத்துருக்கேன். அதே ரிவிஷன் டைம் கொடுத்துருக்கேன். இந்த 1 to 3 ஒன்றுமே கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் செக்ஷன், செகண்ட் செக்ஷன், தேர்ட் செக்ஷன் கொடுத்துருக்கேன். அதான் 1 to 3 போட்டிருக்கு, வேற ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து 4th செக்ஷன் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் இதில் ரிவைஸ் பண்ணணும். மறந்து போயிடாதீங்க. அதெல்லாம் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 15 டேஸ் 20 டேஸ் அப்புறம் ரிவைஸ் பண்ணும்போது உங்கள் ஞாபகம் வந்துட்டே இருக்கும். நம்ம எக்ஸாம் படிக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நாள் முன்னாடி படிக்கிறது அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. நீட் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம், அந்த மாதிரி ஈஸியாக பண்ணி கரெக்ட் பண்ண முடியாது. ரொம்ப எஃபிஷியண்டாக இருக்கணும். படிச்சது ரிவிஷனாக பண்ணிகிட்டே இருக்கணும். மல்டிபிள் டைம் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி 5th செக்ஷன் போகும்போது பார்த்தீங்கன்னா 3 டேஸ் திரும்பி கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் 11th நீங்கள் முடிச்சிருவீங்க. என்ன 15th அக்டோபர் நவம்பர் கிட்டே நீங்கள் முடிச்சிட்டீங்க. 11th ஃபுல்லாக முடிச்சிங்க. அதே மாதிரி 12th ஸ்டார்ட்டும் பண்ணிட்டீங்க. அது மாதிரி ஒரு எஃபிஷியண்டாக நான் பிளானர் போட்டுட்ருக்கேன். இந்த டைம் பிளானர் டெஃபினட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். 15th நவம்பர் கம்ப்ளீட் 11th நீங்கள் முடிச்சிட்டிங்க. 5th வந்து ப்ளஸ் எது இருக்குன்னா இது பார்த்தீங்கன்னா 12th ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 12th ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதில் 11th ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. 12th ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து 6th பிளான் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ எழுதியிருக்கேன். 2-3 நாள் ரிவிஷன் கொடுத்துருக்கேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சான்ஸ் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா திரும்பி ஒரு 5 டேஸ் கொடுத்துருக்கேன். இது கம்ப்ளீட் 11th முடிச்சிட்டிங்க. அதாவது 12th ஸ்டார்ட் பண்ணி பாதி முடிச்சு மேலே முடிச்சிட்டிங்க. இதில் 5, 6, 7 அதான் 5, 6, 7னா 5, 6, 7 முடிச்சிடுவீங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் 8 கம்ப்ளீட் சிலபஸ் பார்த்தீங்கன்னா எப்போ கரெக்டாக முடிக்க போறீங்கன்னா 12th ஜனவரியே முடிச்சிருவீங்க. நான் 15th ஜனவரி மிட் ஆஃப் ஜனவரி சொன்னேன். ஆக்சுவலாக 12th ஜனவரிக்குள்ளேயே முடிச்சிட்டிங்க. ஆனால் ரிவிஷன் எப்போ முடிக்க போறீங்கன்னா ஃபைனல் ரிவிஷன் பண்ணணும்ல. 11th நாள் சேர்த்து ஒவ்வொரு ரிவிஷன் பண்ணும்போது எப்போனா 13, 14, 15 எழுதிருங்க. இந்த டைமில் கம்ப்ளீட் 11th 12th ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஃபைனலாக நீங்கள் எண்டுக்கும் வந்துட்டீங்க. இதெல்லாம் முடிக்க முடியுமா சார்? இதில் இவ்வளோ டைம் கம்மியான டைமில் முடிக்க முடியுமா நீங்கள் கேட்டீங்கன்னா முடிக்க முடியாது. ஒரு 2-3 ரூல்ஸ் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில் லெக்சர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். 2x ஸ்பீடில் பண்ணுறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது 2x ஸ்பீடில் பார்த்தா மட்டும் தான் உங்களால் முடிக்க முடியும். ஏன்னா ரொம்ப டைம் எடுத்து நம்ம முடிக்க முடியும். கெமிஸ்ட்ரி டீட்டெயில் லெக்சர்ஸ் பாருங்கள். ஏன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து டீட்டெயில் லெக்சர் பார்த்தே ஆகணும். நிறைய பேர் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் வீக்காக இருப்பீங்க. லெக்சர்ஸ் பாருங்கள், நல்லா இம்பார்ட்டன்ட். நீங்கள் ட்ராப்பராக இருந்தால் ரிப்பீட்டாக இருந்தாலும் சரி பார்த்து தான் ஆகணும் லெக்சர்ஸ். ஏன்னா இம்பார்ட்டன்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ணால் MCQ சால்வ் பண்ணால் நிறைய பேர் வீக்காக இருக்காதால இங்கிலீஷ் லெக்சர் பார்த்தே ஆகும். பயோ அண்ட் சம் பேசிக் இதுக்கு வந்து டீட்டெயில் லெக்சராக தேவையே கிடையாது. 1 ஷாட் பார்த்தாலும் சரி, பிரீஃப் 1 ஷாட், ஒரு கிளாரிட்டியோட நல்ல ஒரு கான்செப்டில் ஒரு 1 ஷாட் இருந்தால் போதும். வேறு எதுவும் டீட்டெயிலாக பார்க்க தேவை. அது சொல்கிற மாதிரி பயாலஜிக்கு வந்து ஜஸ்ட் அது 1 ஷாட்னா ஒரு லெஸ் தென் 1 hour, லெஸ் தென் 30 minutes அது மாதிரிலாம் பார்க்கக்கூடாது. அட்லீஸ்ட் 2.5 hours 2 hours மேலே இருக்கும். ஹியூமன் சாப்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 4 hours எடுக்கும். அது பெரிய சாப்டர் தான். அதாவது பிரீஃப் 1 ஷாட் பார்க்கணும். சம் பேசிக்ஸ் லைக் ஃபிசிக்ஸ் வந்து பேசிக் வெக்டர், பேசிக் மேத் அதெல்லாம் வந்து ஸோ 1 ஷாட் பற்றி நீங்கள் முடிச்சிடலாம். அதே மாதிரி என்னன்னா இப்போ நீங்கள் நான் சொன்ன மாதிரி பிளான் நீங்கள் பார்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்களே பிளான் போட்டால் கூட பரவாயில்ல. ஆனால் அந்த பிளானை டெஃபினட் நீங்கள் வந்து கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி டைமுக்கு நீங்கள் வந்து முடிச்சிடணும். டெஃபினட்டாக நெக்லெக்டே பண்ணக்கூடாது. நெக்லெக்ட் பண்ணாமல் அந்த டைமுக்கு எதாவது முடிக்க பாரு, அப்போ தான் ரொம்ப முக்கியம்.
ஹவு டு கம்ப்ளீட் சம் வீடியோஸ் அண்ட் பேக்லாக். அதான் நான் சொன்ன மாதிரி தான் இந்த ரிவிஷன் நான் 2 3 நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். ரிவிஷன் கேப் கொடுத்துருக்கேன். 3-4 டேஸ் ரிவிஷன் கொடுத்துருக்கேன். அந்த ரிவிஷனில் பார்த்தீங்கன்னா 4-5 டேஸ் வந்து ரிவிஷனோட சேர்த்து நீங்கள் பேக்லாக் முடிச்சுக்கணும். நான் சொன்ன மாதிரி ஆஃப் டே வந்து ரிவிஷனுக்கு வந்து பேக்லாக் வந்து நீங்கள் லெக்சர்ஸோ பார்த்து படிச்சுக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை பெருசு. இப்போ நம்ம டைம் டேபிளுக்கும் டெய்லி ரிட்டர்ன் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஹவு டு மேக் டைம் டேபிள் லெஸ் than 30 days. இந்த டெமோ நான் போட்டிருக்கேன், டீட்டெயிலாக போட்டிருக்கேன். ஒரு அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். இது நம்ம ஜஸ்ட் ஒரு சம்மரைஸ் மாதிரி சொல்லணும்னா, பண்ணதுக்கு முன்னாடி டைம் டேபிள் பண்ணுறது என்னென்ன நெசசரி திங்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு ஸ்கூலுக்கு இது எக்ஸாம் முன்னாடி போகிறோன்னா பவுச் பென்சில் பென் நம்ம எடுத்துக்கணும். அந்த மாதிரி ஒரு டைம் டேபிள் பண்ணோன்னா அதுக்கு என்னென்ன தேவை, ஃபஸ்ட்டு என்னென்ன சாப்டர்ஸ் நீங்கள் முடிக்க போகிறீங்க, ஃபஸ்ட் அந்த செட் ஆஃப் ஒரு 25 டேஸில் சாப்டர்ஸ் நம்ம எழுதி வச்சுக்கணும். டெமோ வீடியோவில் காட்டியிருப்போம். ஒரு டைம் டேபிள் கீழே நம்ம சாப்டர்ஸ் நம்ம எழுதி வச்சுக்கணும். அவருக்கு எவ்வளோ டியூரேஷன் எடுக்குது, ஒரு 1.5 hours 2 hours எனக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி எத்தனை லெக்சர்ஸ் எடுக்குது ஒரு சாப்டருக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். டீடைல் லெக்சர்ஸ் ஆஃப் பயோ கிடையாது, சரி, டீடைல் லெக்சர்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எத்தனை லெக்சர்ஸ், எத்தனை ஆவரேஜ் டியூரேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். டெஸ்ட் இருந்ததுன்னா ஸ்டார் மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா டெஸ்ட் சப்போஸ் ஃபியூச்சர் நீங்கள் பார்க்குறீங்க, சப்போஸ் நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன படிக்கணும்னு பார்க்கும்போது பிளானர் பார்க்கும்போது நீங்கள் டக்கு ஞாபகம் வரும். வர சண்டே டெஸ்ட் அதுக்குள்ள முன்னாடி சண்டே நம்ம வந்து முன்னாடி ஒரு நாள் முன்னாடியே நம்ம ரிவிஷன் பண்ணிடணும் உங்கள் மைண்டில் தோணும். அதுக்கு வந்து நீங்கள் அந்த டே அப்போ என்ன பண்ணால் ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்டார் மார்க் போட்டுக்கணும். அதே மாதிரி என்ன பேக்லாக் இருந்தால் சப்போஸ் ஃபஸ்ட் செக்ஷன் முடிச்சிட்டிங்க, ஃபஸ்ட் செக்ஷன் முடிக்கும் டைம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. 2 days 2 to 3 வீடியோஸ் வந்து ரிமைனிங் இருக்குன்னா நெக்ஸ்ட் செக்ஷன் போகும்போது புதுசாக பிளான் பண்ணும்போது அதோட சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணாதான் அப்போ நீங்கள் பேக்லாக் இல்லாமல் இருப்பீங்க. நீங்கள் பேக்லாக் இருந்துட்டு டக்குண்டா பரவாயில்லப்பா போதும் நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் பார்த்துக்கணும்னு சொல்லி அப்படி விட்டுட்டிங்கன்னா வேஸ்ட் ஆஃப் டைம். பேக்லாக் 2-3 வீடியோஸ் இருந்தால் டெஃபினட்டாக நெக்ஸ்ட் லெக்சரோட பிளானரோட சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பேக்லாக் முடிஞ்சிடும். அந்த நாளே முடிக்காத மாதிரி பாருங்க. இதை பண்ணுறது நம்ம என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா கிளாரிட்டி அபவுட் நியூட்டன். இது கிளாரிட்டி அபவுட் டைம் டேபிள். இதுக்கு என்னன்னா அது பண்ணுறதால உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஐடியா வந்துடும். இதெல்லாம் பண்ணணும், டைம் டேபிள் பண்ணுறது இதெல்லாம் நெக்ஸ்ட் நம்ம பண்ணலாம் எழுதிட்டோம். நம்ம ஜஸ்ட் வந்து பிளான் பண்ணி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி எழுதி வச்சு வேண்டியது தான். அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் கிடையாது சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். நீங்கள் எதுவுமே பண்ணலாம், ஜஸ்ட் அப்படியே போய் பிளானர் பண்ணணும், போட்டு பாக்ஸ் போட்டு விட்டீங்கன்னா ஒன்றுமே தெரியாது என்ன பண்ணணும்னு சொல்லி. அதாவது இதுக்கு வந்து டெஃபினட்டாக இது இருக்கும் நெசசரி திங்ஸ். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, பேப்பர் வந்து எழுதிட்டு முடிச்சிட்டிங்க, பேப்பரை பேரெல்லாம் எழுதி வச்சிட்டிங்க, கொடலாம் போட்டிங்க. இப்போ என்ன கரெக்டாக சம்ரைஸாக சொல்லணும், ஷார்ட்டாக சொல்லணும்னா சாப்டர்ஸ் கீழே எழுதிடுங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து ஒரு சாப்டர் லெக்சர்ஸ் டியூரேஷனாக தெரியும்ல உங்களுக்கு. அப்போது ஒரு நாளைக்கு வந்து ஃபிசிக்ஸ் ஒரு 2 லெக்சர்ஸ் போடணும்னா எத்தனை நாள் போகும், நம்பர் ஆஃப் டேஸ் அலாட் பண்ணணும். நீங்கள் ஈச் சாப்டர் எத்தனை லெக்சர்ஸ் எத்தனை டேஸ் போகணும். எனக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு ஃபிசிக்ஸ்க்கு ஒரு 2 லெக்சர்ஸ் ஒரு நாளைக்கு போட்டிங்கன்னா ஒரு மேக்ஸிமம் 8 லெக்சர்ஸ் போச்சுன்னா ஒரு 4 days நீங்கள் முடிச்சிடலாம். 3-4 days முடிச்சிடலாம் மேக்ஸிமம் டேஸ் எனக்கு தெரிஞ்சு. நான் அப்படிதான் போட்டிருக்கேன். அதே மாதிரி எப்படி அப்ளை பண்ண 1357 அது ஆக்சுவலாக 2357 ரூல் சொல்லுவாங்க. நான் வந்து 1357 போட்டிருக்கேன். இது நான் டீட்டெயில் 1357 எப்படி அப்ளை பண்ண தெரிஞ்சுக்கணும்னா லிங்க் கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பாருங்கள். டீட்டெயில் வீடியோ இங்கிலீஷில் போட்டிருக்கேன், பார்க்கலாம். ஃபைனலாக சொன்ன மாதிரி எப்படி வந்து ஸ்பெஷல் ஸ்டார் போட்டுக்கணும். நீங்கள் அந்த டே இப்போ சப்போஸ் எக்ஸாம் இருக்குது ஒரு நாள்னா அது சண்டே எப்போதுன்னா ஸ்பெஷல் ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு முன்னாடியே தெரியும் நாங்கள் அந்த மாதிரி படிக்க எக்ஸாம் இருக்குது அதனால நான் ரிவிஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன ஐடியா இருக்கும். அப்போ தான் நல்லது. அது சொன்ன மாதிரி நம்ம சொன்ன மாதிரி தான் இருக்குது. ஃபைனலாக நம்ம டெய்லி ரூட்டின் போகலாம். டெய்லி ரூட்டின் எப்படின்னா ஃபஸ்ட் வந்து ஒரு வேக்கப் பிஃபோர் 6:30 மார்னிங் எதுக்கு ஒரு நல்ல விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அப்போ தான் ஒரு ஃப்ரெஷ்ஷாக போய் மூஞ்செல்லாம் கழிஞ்சு அப்புறம் நீங்கள் 6:45 7:30 வந்து கம்பல்சரி மெடிடேஷன் எக்ஸசைஸ் பண்ணணும். ஏன் சார் மெடிடேஷன் எக்ஸசைஸ் வேணாம் சார் எல்லாரும் சொல்லுவாங்க அதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு நம்ம நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. நானும் ஃபஸ்ட்டு ட்ராப் பண்ண நினச்சேன். ஆனால் செகண்ட் ட்ராப் பண்ண அந்த மாதிரி பண்ணல, அதை மாற்றிக்கணும். ஏன்னா வந்து ஒரு ஃப்ரெஷ் ஒரு காம் மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா வந்து ஃபியூச்சர் நம்ம ரொம்ப டென்ஷனாகவே இருப்பீங்க. ஏன்னா தொடர்ந்து படிச்சுட்டு இருப்போம், லைஃப்பில் எல்லாரும் ஏதாவது பண்ணிட்டு இருக்கேன், நம்ம ஏதாவது லூஸ்தனமாக பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். அப்போ தான் மெடிடேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். இந்த மெடிடேஷன் நான் சொல்கிறேன் என்ன லிங்க் இருந்தால் மெடிடேஷன் நீங்கள் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் பாருங்க. நீங்கள் பார்த்துக்கணும் என்ன தோணுன்னா நீங்கள் ஒரு ஃபியூச்சர் ஒரு டாப்பராகவே மாறிடும். டெஃபினெட்லி நீங்கள் அதிகமாக ஸ்கோர் தான் பண்ண போயிட்டு ஒரு மைண்ட் செட் குட் மைண்ட் செட் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும். அந்த மாதிரி ஒரு வீடியோ அது அனுப்ப டெஃபினெட் நீங்கள் காம் மைண்ட் செட்டில் ஒரு 2x ஸ்பீடில் நீங்கள் கூட பார்க்கலாம். வேணும்னா டெஃபினெட் சொல்கிறேன் உங்களுக்கு டெஃபினெட் ஹெல்ப் பண்ணாகும். 15 minutes மெடிடேஷன் பண்ணுங்க, 15 minutes எக்ஸசைஸ் பண்ணுங்க, அதே கரெக்டாக இருக்கும் உனக்கு. பண்ணால் டெஃபினட்டாக சொல்லிட்டு ஒரு காம் மைண்ட் செட்டில் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டு நெக்ஸ்ட் 6:30 7:30 to 8:30 ஃப்ரெஷ்ஷாக பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். நீங்கள் அதுவும் 8:30 9:30 வந்து 1 hour என்னென்ன கொடுத்துருக்கேன்னா இது வந்து நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணணும்னா ஃபியூச்சர் ஒரு நெக்ஸ்ட் டே பிஃபோர் டே வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, லெக்சர்ஸ் பார்த்துருப்பீங்க, எல்லாம் பண்ணிருப்பீங்க, டிபிஎஸ் சால்வ் பண்ணியிருப்பீங்க. இந்த லெக்சர்ஸ் பார்த்து ஜஸ்ட் ஒரு பவப்பட மாதிரி பார்த்து அடி வச்சுட்டு இருப்பீங்க. அதை நம்ம என்ன பண்ணோம்னா நெக்ஸ்ட் டே லெக்சர் ஸ்டார்ட் பண்ணும்போது திரும்பி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயோ திரும்பி லெக்சர்ஸ் பார்ப்பீங்க. அதை நம்ம கண்டினியூஸ் பார்க்கும்போது ஜஸ்ட் வந்து திரும்பி அது நெக்ஸ்ட் ஒரு லெக்சர் சின்ன லெக்சர் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்காம நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடியே உங்களுக்கு ஐடியா இருக்கும். ஒரு லாஸ்ட் லெக்சர் இதெல்லாம் முடிஞ்சிச்சு, நம்ம ரிவிஷன் பண்ணிட்டோம், அதை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, இந்த டாபிக் தான் நெக்ஸ்ட் வரும் அப்படின்னு நினச்சிட்டு உங்கள் மைண்டில் ஒரு கிளாரிட்டி இருக்கும். அதில் நீங்கள் சப்போஸ் ஃபியூச்சரில் நெக்ஸ்ட் லெக்சரில் போகும்போது
கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு போகணும், டெஃபினட்டாக இருக்கணும். அது ஒரு நல்ல மைண்ட் செட் ஒன்று கொடுக்கும். டெஃபினட்டாக சொல்கிற ரிவிஷன் டெஃபினட்டாக பண்ணணும். அதுக்கு நான் எப்படி பண்ண சொல்லணும்னா ஒரு 20 மினிட்ஸ், ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் பண்ணால் போதும். கெமிஸ்ட்ரி ஒரு 20 மினிட்ஸ், 20 மினிட்ஸ் படிச்சிங்கன்னா நம்மளுக்கு இந்த லெக்சர்ஸ் முடிச்சுட்டு நம்ம இதெல்லாம் ரிவிஷன் பண்ணிட்டோம், நம்ம நெக்ஸ்ட் டே இந்த லெக்சர் சொல்ல போகிறாங்க அப்படின்னு நம்ம கிளாரிட்டியாக ஒரு ரொம்ப சப்போஸ் சுஜலாக வச்சாங்கன்னா டக்குனு நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும். நீங்கள் படிக்காமல் போனீங்கன்னா எப்படி தெரியுங்க, நம்மளுக்கு ஒன்றும் தெரியாதுல்ல, ஏதோ சொல்லுவாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருப்பீங்க. அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ரொம்ப அட்டென்ஷன் ஸ்பெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப எது சொன்னாலும் ரொம்ப கிளாரிட்டியோட கேட்கணும். டைம் தயவு படாதீங்க. படத்தை பார்க்க மாதிரி பார்க்காதீங்க. ஜஸ்ட் வந்து ஒரு நல்லா இன்ட்ராக்டோடு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் ஃபோக்கஸ்டாக இருங்க, நல்லா ஃபோக்கஸ்டாக பாருங்க. அதான் நான் வந்து மெடிடேஷன் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண சொன்னேன். நெக்ஸ்ட் திரும்பி வந்து 9:30 to 11:30 இது பார்த்தீங்கன்னா less than 2 hours வருது. எனக்கு less than 2 hours நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா லெக்சர்ஸ் பாருங்க. அதே மாதிரி மேக் ஷார்ட் நோட்ஸ், பேரலி ஷார்ட் நோட்ஸ் பண்ணுறாங்க. தனியாக பண்ணாதீங்க, தனியாக பண்ணீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகும். நீங்கள் மெல்லியமாக லேசி ஆகிடுவீங்க. அதுக்காக கொஞ்சம் டைம் பார்த்துக்கலாம், அப்பா பார்த்துக்கலாம், இப்போ பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சி நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க. டெஃபினட்டாக வேணாம். லெக்சர் 1 முடிச்ச உடனே பக்கத்தில் அப்படியே கூட நம்ம லெக்சர் பார்க்காம ஷார்ட் நோட்ஸ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் லெக்சர் பார்த்து 11:30 1:20 வரைக்கும் பார்த்தீங்கன்னா திரும்பி லெக்சர் 2 ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஷார்ட் நோட்ஸ் முன்னாடியே பண்ணிவிடுங்க, ஷார்ட் நோட்ஸ் சேர்த்தே பண்ணிடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு சார் எப்படி சார் 2 லெசன் 2 எல்லாம் பண்ண முடியுங்க. ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுங்க, நீங்கள் 2x ஸ்பீடில் பாருங்க ஒரு வீடியோ. நான் சொன்ன மாதிரி 2x ஸ்பீடில் பாருங்க. அப்படி ரிப்பீட்டராக இருந்தாலும் சரி, ரிப்பீட்டராக இருந்தாலும் சரி, டெஃபினட்டாக 2x ஸ்பீடில் பார்த்தா நீங்கள் புரியும். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்து தான் இந்த 1 வருஷம் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி லஞ்ச் கொடுத்துருக்கேன், டைம் வந்து 40 மினிட்ஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் 20 மினிட்ஸ் சாப்பிட்டீங்கன்னா மிச்ச டைம் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஃபோன் யூஸ் பண்ணலாம். வாக், டீ, நான் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணால் ஃபேமிலியாக ஸ்பெண்ட் பண்ணலாம் உங்களோட இஷ்டம். அதே மாதிரி 3rd லெக்சர் வந்து less than 2 hours கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா அதுவும் மேக் நோட் ஷார்ட் நோட்ஸ் பண்ணலாடிங்க வித் லெக்சர்ஸ். இது டெஃபினட்டாக லெக்சர்ஸ் வித்தா பண்ணணும், தனியாக பண்ணுறதுக்கு டைம் வேஸ்ட் ஆகிடும். அதே மாதிரி இந்த முடிஞ்ச நம்ம 50 hours நீங்கள் சாப்பிட்டு முன்னதுக்கப்புறமா நிறைய தூக்கம் வர நல்லா தெரியும். எனக்கும் தூக்கம் வந்துச்சு முன்னாடி. அதனால் நினச்சாலும் தூக்கலாமா வேணாமா யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் போனேன் எனக்கு நான் கொஞ்சம் தூங்கலாம், ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ரொம்ப நாள் தூங்கினேன். 1 hourலாம் போகும்போது ஜஸ்ட் ஒரு 25 to 30 மினிட்ஸ் தூங்குவேன். 4:30 ஏந்துக்கோங்க. 4:30 எழுந்துட்டு ஜஸ்ட் 4:30 6:30 4th லெக்சர் பாருங்க. நீங்கள் லெக்சர்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா நினச்சிருப்பீங்க 4 லெக்சர்ஸ் போட்டிங்கன்னா ஒரு லெஸ் தென் ஒரு 8 hours கிட்ட வருது, ஒரு 7 hours மேலே தாண்டிடுச்சுன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பீங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா லெக்சர்ஸ் 4 லெக்சர்ஸ் போட்டது காரணம், நான் வந்து ஒரு சாப்டர் நீங்கள் வந்து சப்போஸ் அட்லீஸ்ட் வந்து ஒரு 4 லெக்சர்ஸ் எடுக்குதுன்னா நான் என்ன நினச்சிட்டேன்னா ஒரு 6 லெக்சர்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு அந்த பிளான் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்கள் லெக்சர் ரொம்ப எக்ஸ்ட்ரா இருக்கு, நான் சொன்ன மாதிரி ரொம்ப அதிகமாக எக்ஸ்ட்ரக்சர்ஸ் எடுத்து ரொம்ப டீலாக பண்ணுறாங்க சார் சொல்லி நினச்சிங்கன்னா அப்போ இது மாதிரி லெக்சர் எடுத்துக்கலாம். இல்லை சார் நம்மள அவ்வளோ பெருசாலாம் போகாது சார், ரொம்ப கன்சிஸ்ட் வேலை கரெக்டாக முடிச்சிருவாங்க சார் ஒரு லிட்டில் லெக்சர்ஸாக இருந்தாலும் சொல்லி நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் 3 லெக்சர்ஸோட மாற்றிக்கலாம். உங்களோட இஷ்டம். ஜஸ்ட் என்னோட பிளான் ஜஸ்ட் ஒரு ஐடியா தான் கொடுக்குறேன். நீங்கள் உங்களோட பிளான் உங்களோட ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். அதே மாதிரி ஒரு less than 2 hours கொடுத்துட்டு 4th லெக்சர் ஷார்ட்டஸ் அதே மாதிரி சேர்த்தே பண்ணிட்டு சேர்ந்து தனியாக பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் பிரேக் கொடுத்துருக்கேன். டீ காஃபி தான் சாப்பிடலாம். அதே மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணலாம். வாக் பண்ணணும், டிவி பார்க்கணும், மியூசிக் கேட்கணும். ஃபோன் மியூசிக் கேட்கலாம் பெஸ்ட். ஃபைனலாக இப்போ இம்பார்ட்டன்ட் பாட்டு கொண்டு வந்துட்டோம். இம்பார்ட்டன்ட் பாட்டுகளை வந்துட்டுன்னா இது வந்து 1.5 மணி நேரம் கொடுத்துருக்கேன் ஃபிசிக்ஸ்க்கு. என்ன ஃபிசிக்ஸ் நிறைய பேர் வீக்காக தான் கொஞ்சம் டைம் அதிகமாக கொடுத்துருக்கேன். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோக்கெல்லாம் 1 hour தான் கொடுத்துருக்கேன். ஃபிசிக்ஸ் என்ன பண்ணால் டிபிவி சால்வ் பண்ணால் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இன்னொன்று என்னன்னா டிபிவி சால்வ் பண்ணால் 15 கொஸ்டின்ஸ்னா 15ல் 10 கரெக்டாகவும் 5 தப்பாகும். இந்த 5 தப்பாச்சுல அது நம்ம என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். மிஸ்டேக் நோட்ஸ் என்னடா தப்பணும், என்ன நோட்ஸ் எழுதணும், இது ஏன் தப்பாயிடுச்சு, நம்மளுக்கு நம்ம அதை மறந்துட்டோம்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணி வச்சோம். பென்சிலில் தான் மார்க் பண்ணி வச்சுட்டு இது நம்ம இந்த கொஸ்டின் இந்த கான்செப்ட் மறந்துடுறோம் அதெல்லாம் சொல்லிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். ஃபியூச்சரில் நீங்கள் எந்த தப்பு பண்ணுறீங்களோ அதுதான் நீங்கள் ஃபியூச்சரில் தப்பு பண்ணுவீங்க. அதே மாதிரி கெமிஸ்ட்ரி அந்த லெஸ் நான் 1 தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா கெமிஸ்ட்ரி நம்ம புரிஞ்சுக்கோம், பயோக்கோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். ஃபிசிக்ஸ் தான் ரொம்ப நம்மளுக்கு இது ரொம்ப பிரச்சனை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் கெமிஸ்ட்ரிக்கு முன்னாடி நான் 1 hour கொடுத்துருக்கேன். பயோவில் 1 hour வேணும். ஃபிசிக்ஸ் முன்னாடி ஒரு டைம் அதிகமாக கொடுத்துருக்கேன். கெமிஸ்ட்ரி தான் டிபிவி சால்வ் பண்ணுங்க, அனலைஸ் பண்ணுங்க மிஸ்டேக் நோட்லேருந்து, அவ்வளோதான். ஃபைனலாக டின்னர் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு யூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் ஃபோன் மியூசிக் எதாவது கேளுங்க, டிவி என்ன சீரியல் பார்ப்பீங்கன்னா சீரியல் பார்க்கலாம். எதனா வாக் பண்ணிங்க, உங்களோட இஷ்டம். லாஸ்ட் அதை முடிச்சதுக்கப்புறம் பயோவில் வந்து அகைன் 1 hour சொன்ன 1 hour கொடுத்துருக்கேன். டிபி சால்வ் பண்ணுங்க. பயோவில் வந்து ஒன் ஷாட் பண்ண என்ன சொன்னேன், எம்சிக்கு டெஃபினட்டாக சால்வ் பண்ணேன். பயோ மேலே சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு பயோ பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்றாதீங்க. ஜஸ்ட்டு பயோவில் அதிகமாக எம்சிக்கு சால்வ் பண்ணணும். அதாவது சொன்னால் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. பயோவில் அனலைஸ் பண்ண மிஸ்டேக்கான தப்பாச்சா இல்லைன்னு. பயோ ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. பயோவில் மிஸ்டேக்ஸாக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 11 10 10 மினிட்ஸ் இது வந்து டாப்பர் சீக்ரெட்டாக சொல்லலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். நிறைய பேர் ஆர்வம் நல்ல ஒரு கவனம் கொடுத்து கேளுங்க. பிளான் ஃபார் டுமாரோ ரொட்டீன். இது என்னன்னா டாப்பர் சீக்ரெட் கூட சொல்வேன். ஏன்னா இந்த விஷயம் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. இது என்ன பண்ணணும்னா நாளைக்கு என்ன பண்ண போறோம் நம்ம சொல்லிட்டு நம்ம முன்னாடியே நம்ம பிளான் பண்ணி வச்சுக்கணும். நாளைக்கு இதை பண்ணணும். சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நம்ம வந்து மன தோண்டிட்டே இருக்கும். நம்ம நாளைக்கு இது பண்ண போறோம், அது பண்ண போறோம், நாளைக்கு இதெல்லாம் முடிச்சிடணும்னு சொல்லிட்டு அது தோன்றது. நான் இது சொல்றேன். இது என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன பேப்பர் எடுத்துக்கணும். அந்த மாதிரி சின்ன பேப்பர் எடுத்துக்கிட்டு அதில் ஃபிசிக்ஸ் நாளைக்கு வந்து 2 லெக்சர் பார்க்கணும், கெமிஸ்ட்ரி 2 லெக்சரு, அதுக்கப்புறம் டிபிபி வந்து
சால்வ் பண்ணோம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோக்கு வந்து நான் சால்வ் பண்ணோம். அதே மாதிரி இல்லை எக்ஸ்ட்ரா கொஸ்டின் ஏதோ சால்வ் பண்ணோம், எழுதி வச்சுக்கோங்க. நாளைக்கு எக்ஸாம் பண்ணுறதுக்கு முன்னாடி சால்வ் பண்ணோம் அப்படி நினச்சிங்கன்னா இதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு ஒரு பேப்பரில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அது மாதிரி வந்து கூகுள் ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் சப்போஸ் தொலைஞ்சி போச்சு பேப்பர்லனா கூட அதில் பார்த்துக்கலாம். அதை பார்க்கறது என்ன வேணாலும் உங்கள் மைண்ட் ஐடியா நாளைக்கு ஐடியா பண்ணிட்டோம்லாம் இது முடிக்கணும்ல சொல்லிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு அட்டென்ஷன் இருக்கணும். நீங்கள் அதே மாதிரி எஃபிஷியண்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இல்லை சப்போஸ் நீங்கள் பிளான் பண்ண வச்சுக்கோங்க நாளைக்கு லெக்சர் பார்க்கணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாதாரணமாக ஓட்டுறீங்க தவிர்த்து முடிக்க ட்ரை பண்ண மாட்டீங்க. டெஃபினட்டாக இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா நீங்கள் பிளான் பண்ணணும். இதுக்கு நெக்ஸ்ட் என்ன வரப்போகுது நான் சொல்கிறேன். நிறைய பேர் இந்த டிவிலெலாம் காட்டுற மாதிரி ப்ரெஷ் 2 times a day சொல்லுவாங்க. அந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 11:30 ஆகிடும். 11:30 அப்புறமா லாஸ்ட்டாக படுக்கிற டைம் ஸ்லீப்பிங் ஆன் ஆக போகுது. அது ஆன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 to 15 minutes முன்னாடி என்ன பண்ணணும்னா 10 to 15 minutes என்ன பண்ணணும்னா க்ளோஸ் யுவர் ஐஸ். நெக்ஸ்ட் ஒரு கண்ணை மூடிட்டு ஜஸ்ட் 10 to 15 minutes. சரி என்ன சார் பண்ண தியானம் போகிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் கண்ணை மூடி என்ன பண்ணணும்னா காலையில் என்னென்ன பண்ணீங்க? ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணீங்க, ப்ரெஷ் பண்ணீங்க, சாப்பிட்டீங்க, அம்மா அப்பா கிட்ட பேசியிருப்பீங்க, ஏதோ நடந்திருக்கும் வீட்டில், அதே மாதிரி நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதிகமாக படித்த டெஸ்ட்டில் நீங்கள் ஏதோ பண்ணி பிளான் பண்ணி ஏதோ நடக்காமல் இருந்திருக்கலாம். ஏதாவது விஷயம் எல்லாம் என்ன ஸ்டார்டிங் டே இன்ச்சிலேருந்து இன்ச் பை இன்ச்சு நைட் நீங்கள் படுக்க போய் நினச்சிக்கிட்டு தான் நீங்கள் படுக்கணும். இன்ச் பை இன்ச் வந்து யோசிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் படுக்கணும். அது டெஃபினட் நீங்கள் பண்ணணும். நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ஏன் சார் பண்ணுறதா என்ன சார் யூஸ் கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ ஃபியூச்சர் நம்ம பார்த்தீங்கன்னு வைங்களேன், சப்போஸ் உங்களுக்கு யாராவது வந்து தமிழில் என்னப்பா சாப்பிட்டேன்னு கேட்டீங்க, நேத்தா தோசை இல்லை சப்பாத்தி அப்படின்னு உடனே ஆன்சர் வராது. ஏன்னா கொஞ்சம் மறந்துடும். இது வந்து நம்ம இம்ப்ரூவ் ஆகும். இது வந்து எதுக்கு நான் சொன்னேன் எக்ஸாம்பிள் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் நம்ம யூஸ் எல்லாம் கிடையாது. ஆனால் படிக்கிறது ரொம்ப யூஸ். படிக்கிறது கூட நம்ம வந்து ஃபியூச்சரில் நம்ம யோசிச்சுன்னு வந்து நம்ம என்ன பண்ணணும் யோசிக்கும் போது நம்ம டக்கு ஞாபகம் வரும். நம்ம இந்த டாபிக் படிச்சிடலாம், அதை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வரும். அதே மாதிரி உங்கள் மெமரைசிங் பவரும் ரிட்டன்ஷன் பவரும் அதிகமாகவும் அது வாய்ப்பு இருக்கும். நம்ம ரைட்டாக இன்க்ரீஸ் ஆகும். நமக்கு தெரியாது. டெஃபினட் சொல்லி நல்ல விஷயம். டெஃபினட் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இது பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நீங்கள் டாட்டா பாய் பாய்னு சொல்லி படுக்க வேண்டியது வேற ஒரு இதுவும் இல்லை. இந்த 2 விஷயம் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. டெஃபினட்டாக பண்ணணும். என்னோட அட்வைஸ் இதுதான். அதே மாதிரி சேம் டைம் திரும்பி நீங்கள் பிளான் பண்ணி திரும்ப ஸ்டார்டிங்லேருந்து திரும்ப அதே மாதிரி ஸ்டார்டிங் பிளான் பண்ணி அதே மாதிரி பண்ணால் முடிஞ்சிடும். அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே கிடையாது. நான் 3 டாபிக்ஸோட சம்மரைஸும் நான் பண்ணினேன். நீங்கள் ஃபாலோ பண்ணுறது உங்களோட விஷயம். நீங்கள் ஃபாலோ பண்ணி எப்படி சொல்கிறேன் கேம்ஸ் உங்களுக்கு கன்ஃபார்மாக இந்த வருஷம் கிடைக்கும். ஆல் த பெஸ்ட்டுங்க. ராக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.